ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற ஃபியூ இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவன் எக்ஸாமுக்கு முதல் நாள் அவன் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக தரவாக ரிவைஸ் பண்ணி வச்சுருப்பான். அதை மறுநாள் அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது அவன் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே அவன் கம்ப்ளீட்டாக படிச்சிருந்த எல்லாமே உடனே சடனாக மறந்துருக்கும். இது ஏன் இதை பற்றி நீங்கள் யோசிச்சுருந்துருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தன்னோட தொழிலில் இருக்கிற சில நுணுக்கமான விஷயங்களை சடனாக மறந்துருப்பாங்க. அது பல வகையில் அவங்க யூஸ் பண்ண ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும், ஆனால் சடனாக அந்த இடத்துல மறந்துடும். அதே போல் ஒரு ஜாப் தேடுற ஒருவராக இருந்தாலும் அவர் இன்டர்வியூவில் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் மறுநாள் அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவர் அந்த கொஸ்டின் சொல்ல முடியாமல் தடுமாறுறாரு. அது ஏன் அப்படின்னா அவருக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு கிடையாது, அவருக்கு அந்த நேரத்தில் இருக்க பதட்டம் தான் முக்கியமான காரணம். இதை பற்றினா ஃபுல்லாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான், அதே மாதிரி பல புக்ஸை அவன் படிக்கிறான், பல நிகழ்வுகளை அவன் மெமரி பண்ணுறான். அதே போல் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரோட்டில் ஒரு பாடல் கேட்குது அப்படின்னா அந்த பாடலோட முதல் வரி நமக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா அதை பற்றி ரொம்ப நேரம் யோசிப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலோட வரி தெரிஞ்சிருந்தாலும் அந்த பாடலை எப்படி நம்ம வெளிப்படுத்துது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப நேரம் அதை பற்றி யோசிச்சுருப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதை ரொம்ப ஷார்ட் டேர்ம் மெமரியில் அதை ரெக்கவர் பண்ணி வைக்கிறது தான் காரணம். நம்ம ஸ்கூல்லையும் நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் நிறைய விஷயங்களை காதில் கேட்டிருப்போம், நம்ம வெளிப்படுத்தியிருப்போம். அதை நம்ம டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாமே ஒரு ஃபிலிம் ரோல் மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயும் மைண்டுக்குள்ளேயும் அதை ஓட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது லாங் டேர்ம் மெமரியில் சேவ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது அந்த விஷயமானது ரொம்ப நாள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நம்ம எப்போ கேட்கும் போதோ, அந்த பாடல் கேட்குதோ இல்லை ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை நம்ம சடனாக கேட்கும்போது அது உடனே நம்மளால் வெளிப்படுத்த முடியும். சிலருக்கு அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களை ரொம்ப வேகமாக சொல்லக்கூடிய திறன் இருக்கும். அதே மாதிரி வேறொரு சிலருக்கு அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு, எந்த நேரம் தேதி அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சரியாக சொல்லக்கூடிய சில திறன் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பார்க்குக்கு போனேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அடுத்து என்ன கேட்பாருன்னா, எந்த நாள் நீ பார்க்குக்கு போன அப்படின்னு கேட்பாரு. அப்போது நீங்கள் வெறும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறத தவிர்த்துட்டு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நான் பார்க்குக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா அந்த 27ஆம் தேதி அப்படின்ற நாளை குறிப்பிட்டு சொல்லும்போது அந்த 27ஆம் தேதி நாளில் என்னென்ன நடந்துச்சோ அந்த நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு அப்படி மெமரியில் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகும். ஏன் அந்த 27 அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, 27 வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு வருடத்தில் 52 வெள்ளிக்கிழமை இருக்குது. இதில் நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமையை குறிப்பிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு தெரியாது. இதனால தான் 27 வெள்ளிக்கிழமை மாதத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது அன்றைக்கி நடந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு தரவாக உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகும். டிப்ஸ் நம்பர் 3. இந்த டிப்ஸ் நம்பர் 3ல் ஆர்வம் பற்றி குறிப்பிடுறாங்க. இந்த ஆர்வம் அப்படின்னா ஒரு படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஆர்வத்தோடு செய்யும்போது அந்த ஒரு விஷயம் நம்மளோட ஆழ் மனதில் பதிஞ்சு அது ரொம்ப நாள் லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும்போது எந்த நேரத்துலையும் அது வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். இதே அது ஆர்வம் இல்லாமல் நம்ம செய்யும்பொழுது அந்த விஷயம் நம்ம ஆழ் மனசில் பதிவாகாது. இதனால் அந்த விஷயம் தவறுதலாக நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.